வணக்கம். நான் உங்கள் ஸ்னேக் சாக்கா. ஒரு மிகப்பெரிய பாம்பு வீட்டுக்குள்ளே பூந்துருச்சு. வெகு நேரம் தேடி பார்த்து அந்த பாம்பு கிடைக்கவே இல்லை. கடைசி நேரத்தில் தான் அந்த பாம்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். பாருங்களேன், கிட்டத்தட்ட அந்த பாம்பு எப்படினாலுமே ஒரு 8 அடி குறையாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த பாம்பு உள்ளே வந்து பார்த்துட்டார் ஒரு ஐயா. அந்த பாம்பு வெளியே போக வாய்ப்பே இல்லை, ஏன்னா மிக பெருசு பாம்பு, நல்லா தேடி பாருங்கன்றார். அப்புறமா பாம்பு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சோம். ஸோ பாருங்களேன், அது எவ்வளோ ஒரு பாம்புண்டு கிட்ட போட்டு போவா பாருங்கள். அப்பா எப்படி படுத்துருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட எப்படினாலுமே 8 அடி குறையாமல் இருக்கும் இந்த பாம்பு. அவ்வளோ ஒரு பாம்பு தான். இந்த பாம்பு நிறத்தை வச்சு நம்ம சொல்லலாம் இது எந்த வகை பாம்பு அப்படின்ட்டு. இந்த பாம்பு பார்த்து பயப்பட அவசியமே இல்லை. இந்த பாம்பு தான் வந்து சர்வசாதாரணமாக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். இன்னொரு நேரம் நம்ம கையிலேயே இந்த பாம்பு பிடிக்கிறோம். கையில் பிடிச்சாவே உங்களுக்கு தெரியும் இது எந்த வகை பாம்பாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது விஷம் இல்லாத பாம்புகள் தான் மேக்ஸிமம் நம்ம கையில் பிடிப்போம். பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையும். ஏன்னா விஷப்பாம்புகளை வந்து தயவுசெய்து யாரும் கையில் தொடாதீங்க. விஷமில்லாத பாம்பு நம்ம கடிச்சா கூட நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இந்த பாம்பு எப்படி மேலே போயிருக்கு அப்படின்னா, இந்த சைடில் வந்து ஹாஸ்பிட்டல் சீட்டு, பாத்ரூம் பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் ஏறி உள்ளே போய் அப்படியே வந்து மேலே பைப் இருக்குது. அந்த பைப்பில் ஏறி போய் இந்த பாம்பு மேலே படுத்துருக்குது. நம்ம ரொம்ப நேரம் கீழே தேடி பார்த்தா கிடைக்கல, பார்த்தா அந்த பாம்பு மேலே இருந்துச்சு. பாரு பிடிக்கவங்கள பாருங்க, வாழை பிடிச்சிருக்கேன். அந்த பாம்பு தலை எங்கே இருக்குது பாருங்களேன். அது பாரு எங்கே அங்கே போயிரு பார்த்துங்க. ஸோ இப்படியும் பாம்புகள் இருக்குது. அதனால் தயவுசெய்து எப்போயுமே கவனமாக இருங்க. இது வந்து ரேட் ஸ்னேக் தான், அதாவது சாரை பாம்பு இருக்குது பாருங்களேன். சாரை பாம்பு தான் வந்து இவ்வளோ நேரத்தில் இருந்துக்குது. இது ரேட் ஸ்னேக். அதாவதுனா ரேட் ஸ்னேக் வந்து பொதுவாக வந்து நான் வெனமஸ் தான், அதாவது விஷம் கிடையாது, அதாவது விஷம் இல்லாத பாம்பு. இந்த ரேட் ஸ்னேக் வந்து சாரை பாம்புக்கு வந்து வாலில் வந்து முள்ளுருக்கு சொல்லுவாங்க, முள்ளும் கிடையாது. பார்த்தீங்களா அப்பா எவ்வளோ ஒரு பாம்புன்னு. வெகு நேரம் தேடி பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு இந்த பாம்பு பார்த்துருக்காங்க. நம்ம வந்து எப்படின்னா ஒரு 7:30 8 மணி இருக்கும். அவ்வளோதான். அப்போ தான் வந்து இந்த ஸ்னேக் ரெஸ்க்யூ பண்ணோம். ஸோ பாதுகாப்பாக ரெஸ்க்யூ பண்ணிட்டோம். ஸோ ரேட் ஸ்னேக், சாரை பாம்பு. இந்த வீடியோ பற்றி நம்ம ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சு கவனமாக இருக்கட்டும். ஏன்னா சாரை பாம்புகளும் பொதுவாக சர்வசாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வரும். இந்த பாம்புகள் வர காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் எலித்தவளை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வாடகைக்கு பாம்புகள் வரும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த எலித்தவளை அவாய்ட் பண்ணுங்கள். வீடை சுத்தமாக வைங்க. இந்த பழையான வேஸ்ட்டு பொருட்களாக வந்து நம்ம வீட்டில் வந்து சேர்த்து வைக்காதீங்க. அப்பா பார்த்தீங்களா, நல்லா கனம் இந்த பாம்பு. ஸோ உள்ளே போட்டாச்சு. இப்போ தான் வந்து வீட்டுக்காரருக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அப்பா எப்படியோ தேடி பார்த்து பாம்பு பிடிச்சிட்டோமேண்டு. ஸோ பார்க்கலாம். இதுபோல் ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வு ஒரு ரெஸ்கியூ உள்ள சந்திக்கிறேன். தொடர்ந்து வீடியோ பயன்படுங்க. இன்னும் பாம்பு பற்றி நிறையா விஷயங்களை பற்றி பதிவு செய்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.